2022ல மலையாளத்துல நம்ம மம்முட்டி நடிச்ச ஒரு படம் ஒண்ணு வந்திருக்கு. அந்த ஒரு படத்த நான் பார்த்தா, நம்ம மணிரத்னம் மலையாளத்துல போய் இயக்கியிருந்தா எப்படி இருக்கும்? அதே மாரி தான் கைஸ் இந்த ஒரு கதை அம்சம் அப்படிதான் இருந்துச்சு. இது என்ன ஒரு கதைன்னா, இந்த ஒரு படத்துல வந்து நம்ம மம்முட்டி வந்து ஹீரோவா நடிச்சிருப்பாப்புல. அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியால வந்து நம்ம மம்முட்டி வந்து ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டரா இருப்பாப்புல. அவரு ஒரு பக்கத்துல கேங்ஸ்டரா இருக்காப்புல. நம்ம மம்முட்டி வந்து அவர் ஃபேமிலிய வந்து ரொம்ப கண்ட்ரோலா ஒரு பக்கத்துல வச்சிருப்பாப்புல. மம்முட்டி சொல்றது தான் எல்லாரும் கேட்கணும். வேற யாரும் சொல்றது எதுவுமே கேட்கக்கூடாது. அவரோட பிசினஸ் எல்லாமே ஒரு ஃபேமிலில இருக்கிற ஆண்களுக்குலாம் ஒவ்வொரு பக்கத்துல வந்து ஒரு பிசினஸுக்குள்ள அந்த ஆண்களுக்கு வந்து பிரிச்சு குடுத்துக்கிட்டு இருப்பாப்புல. பிரிச்சு குடுத்துக்கிட்டு இருக்கும்போது, ஆனா நம்ம மம்முட்டி வந்து என்ன முடிவு சொல்றாப்புல, அதுதான் இங்க வந்து எடுபடும். மித்த யார் சொன்னாலும் எடுபடாது. எல்லா கேரக்டரும் நம்ம மம்முட்டிக்கு பயந்து எல்லாமே சரி, சரின்னு சொல்லிப்புட்டு தலையாட்டிட்டு போற கேரக்டர் மாரி தான் இதுல போட்டு வச்சிருப்பாங்க. அந்த குடும்பத்துல வந்து 2 குடும்பமா இருப்பாங்க. எப்படின்னா ஒரு மம்முட்டி அப்பாவுக்கு கிட்டத்தட்ட 2 ஃபேமிலி இருக்கு. அந்த 2 ஃபேமிலிய தான் நம்ம மம்முட்டி வந்து வச்சு மெயின்டெயின் பண்ணுவாப்புல. நல்ல ஒரு கண்ட்ரோலா ஒரு நல்ல வேற லெவல்ல பிசினஸா போயிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னொரு குடும்பம் வந்து எல்லாமே செலவழிக்க தான் பாக்கும். அது ரொம்ப வீண் செலவு பண்ற மாரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா இன்னொரு குடும்பம் வந்து நல்ல ஒரு பிசினஸ் பண்ணி நல்ல ஒரு பக்கத்துல நல்ல பெரிய ஆளா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல நினைப்பாப்புல. இன்னொரு பக்கத்துல வந்து மம்முட்டி வந்து ரொம்ப வெறுக்கக்கூடிய ஆளுகள்லாம் ரொம்ப இருப்பாங்க. அவங்க யாருன்னா நம்ம இந்த ஒரு படத்துல நம்ம மம்முட்டிக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய வில்லனா இருக்கக்கூடிய ஒரே ஆளு. குடும்பத்துல குளறுபடிய உண்டாக்கக்கூடிய ஒரு ஆள்னா நம்ம சினி டாம் தான் இந்த படத்தோட மெயின் வில்லனா இருக்காப்புல. மம்முட்டி ஃபேமிலில இருப்பாப்புல. அவரு எப்படி சொல்றது? எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஒரு பக்கத்துலருந்து காசு அப்படின்னா வெட்டியா செலவழிக்கக்கூடிய ஒரு ஆளா இருப்பாப்புல. இன்னொரு குடும்பத்துல வந்து நம்ம சௌபின் சாயர், நம்ம ஸ்ரீநாத் பசி அவங்க 2 பேரும் ஒரு பக்கத்துல வந்து நல்ல ஒரு பிசினஸ் சூப்பர் மார்க்கெட்ட ஒரு பக்கத்துல வச்சு மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த மாரி அவங்க நல்ல ஒரு பிசினஸ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு பக்கத்துல நம்ம சினி டாமுக்கு வந்து அந்த குடும்பத்துக்கு தான் ஒரு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. நமக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாப்புல, நம்மள மதிக்க மாட்டேங்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட குளறுபடி வரும். குளறுபடி வந்தது அப்புறம் அதுலயும் அந்த ஒரு குடும்பத்துல வந்து ஒரு மத பிரச்சனை ஒண்ணு வரும். ஒரு பக்கத்துல வந்து சௌபின் சாவேர் ஒரு ஃபேமிலி ஒரு பக்கத்துல முஸ்லீமு, சினிடாம் ஃபேமிலி வந்து ஒரு பக்கத்துல வந்து கிறிஸ்டின். அவங்க 2 பேத்துக்குள்ள நம்ம ஸ்ரீநாத் பசி ஒரு பக்கத்துல வந்து முஸ்லீமா இருப்பாப்புல. மம்முட்டியோட தங்கச்சி ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க ஸ்ரீநாத் பசி அவ ஒரு பக்கத்துல லவ் பண்றா. இது பக்கத்துல 2 பேத்துக்கும் ஒரு மத பிரச்சனை மாரி கிளப்பி அவங்களுக்குள்ள இந்த விஷயத்தலாம் நீ பெருசா எடுத்துக்கக்கூடாது. எல்லாமே ஒரு ரத்தத்துக்குள்ளான நம்ம கல்யாணம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல போகும்போது, நம்ம ஸ்ரீநாத் பசிய வந்து நம்ம சினிடாமு ஒரு ஆள வச்சு கொன்றுவாப்புல. அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சு நம்ம மம்முட்டி வந்து இவங்கள இதுக்கு மேல சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு, நம்ம சினிடாமு அவங்கள சுத்தி இருக்கிற அந்த கூட்டாளிகள் எல்லாத்தையும் நம்ம மம்முட்டி வந்து பழி வாங்கினாரா இல்லையா? இதாங்க இந்த படத்தோட கதையா இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு படத்த மெயினா நம்ம பார்க்க வேண்டிய காரணம் நம்ம மம்முட்டி தான். மம்முட்டி சார் இதுல வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்காரு. அவ்வளோ குர்தா செட்டா போட்டுக்கிட்டு, அந்த லாங் ஹேர் ஸ்டைல்லாம் பார்க்கும்போது ஆளே ஒரு டிஃபரெண்ட்டா இருப்பாப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மம்முட்டி வந்து ரொம்ப ரசிக்க முடியாத இருந்துச்சு. எப்படி சொல்றது? ஒரு பொறுமையான ஆளு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஆளு. குடும்பத்திலே யாராச்சும் காசு வாங்கியிருந்தாலாம், அந்த ஒரு காசெல்லாம் நம்ம வந்து எப்படி கணக்கு வழக்கு இல்லாம நம்ம மம்முட்டி கேட்கிற விஷயம்லாம் பார்க்குறதுக்கு, ஒரு குடும்ப தலைவன்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு பக்கத்துல தோணுச்சு. ஏன்னா வெட்டி செலவு ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கத்துல வந்து மறுபடியும் நம்ம மம்முட்டி வந்து நம்ம சினி டாமுக்குள்ள வந்து எப்படி ரொம்ப செலவு பண்றா. அதனால நீ எந்த தொழிலுக்கும் போ வேணாம், வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சினி டாமுக்கு சொல்லும்போது சீன்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெயினா நம்ம சொல்ல வேண்டியது நம்ம சினி டாம். ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வர ஒரு நெகட்டிவ் ரோல்ல போட்டு வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருப்பாப்புல. அதுலேருந்து பார்க்கும்போது மம்முட்டி வந்து பழி வாங்குறதுக்கு ஒரு பக்கத்துல அவருக்கு துடிக்கி. ஆனா பக்கத்துல வந்தா கூட நம்ம சினி டாம ஒரு பக்கத்துல பேசவே மாட்டாப்புல. ரொம்ப சாதுவா இருக்கிற மாரிலாம் காமிச்சிருப்பாங்க. அத பார்க்கும்போது அவர் நம்ம சினி டாம் ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்குறது எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம சௌபின் சாயர். சரி என்னதான் இந்த மனுஷனுக்கு ஒரு கேரக்டர் நல்லா ஒரு முக்கியமா போடவே இல்லையே அப்படின்னு நமக்கு தோணுச்சு. ஆனா லாஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் சீனு சௌபின் சாயரோட வேற லெவல்ல ஒரு நடிப்பு சம்பவம் இருக்கு. அத பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீநாத் பசி அவங்க ஐடியாலருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியா இருந்துச்சு. மித்தபடி இந்த படத்தோட நம்ம அநேகா அவங்க தான் இந்த ஒரு படத்தோட ஹீரோயின் நடிச்சிருப்பா. அவங்க ஐடியாலருந்து எல்லாம் பார்க்குற ஓரளவு ரசிக்கும்படி தாங்க சரி. ஏகப்பட்ட பெரிய பெரிய ஆக்டர்லாம் இதுல உள்ள இருக்காங்க. அவங்க ஐடியாலருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு எதுவுமே எல்லாமே ஓரளவு ரசிக்க முடியாது தாங்க இருந்துச்சு. ஆனா படம் கிட்டத்தட்ட 2 1/2 மணி நேரம் இருக்கு. 2 1/2 மணி நேரத்துக்கு கொஞ்சம் சுருக்கியிருக்கலாமே அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா கதை ரொம்ப ஸ்லோவா போற மாரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு ஒரு பக்கத்துல சலிப்பு தட்டுற மாரியே தான் இருந்துச்சு. மித்தபடி இந்த ஒரு படத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னா நம்ம பிஜிஎம் தாங்க இதுல வேற லெவலு. பிஜிஎம் தக்காளி வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்காரு. அத பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒவ்வொரு சீன்லாம் பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு 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 5 நிமிஷம் சீன் ஒண்ணு வரும் நம்ம மம்முட்டிக்கு. அந்த சீன்லாம் பார்க்கும்போது தக்காளி தாறுமாறா இருந்துச்சு. அந்த சீன்லாம் பார்க்கும்போது பிஜிஎம்லாம் போட்டு வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்காங்க. அத பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. நம்ம சுஷின் சியாம் அவர் தான் இந்த ஒரு படத்தோட இசையமைப்பாளரா இருக்காப்புல. கண்டிப்பா சொல்றேன். ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வர பிஜிஎம்மா போட்டு வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்காப்புல நம்ம மம்முட்டி சார வச்சுக்கிட்டு வேற லெவல் சம்பவம். ஏன்னா மம்முட்டி சார் நடந்த ஒரு சீன்லயே
அவர் போற அந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் பார்க்கும்போது, ஆத்தாடி என்னடா இப்படி ஒரு பிஜிஎம் போட்டு வச்சிருக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர போட்டு வச்சிருக்காப்ல அப்படின்னு நமக்கே தோணுச்சு. இந்த ஒரு படத்த எடுத்த நம்ம டைரக்டர் நம்ம அமல் நீராட் அவரு இந்த ஒரு படத்தோட டைரக்டரா இருக்காப்ல. எல்லாமே வழக்கப்பட்ட கதை மாதிரி தாங்க இருக்கு. டைரக்ஷன்லாம் பார்க்கும்போது டயலாக் ரைட்டிங்லேருந்து எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. ஏன்னா தமிழ் டப்பிங்ல இருக்கு. தமிழ் டப்பிங்கே மலையாளத்துக்கு எப்படி டப்பிங் பண்ணி எப்படி கொண்டு வந்தாருன்னு தெரியல. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச வந்து மாத்திருப்பாங்க தமிழ் டப்பிங் பண்ணும்போது. ஆனா நமக்கு ஒரு பக்கத்துல இந்த ஒரு படத்த நம்ம பார்க்கும்போது, மணிரத்னம் இந்த ஒரு படத்த இயக்கியிருந்தா எப்படி இருக்கு? ஏன்னா ரொம்ப ஸ்லோவா போய் ஸ்டார்ட்டிங்லேயே ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வச்சிருப்பாப்ல. அதே மாரி தான் இந்த ஒரு டைரக்டரும் வச்சிருப்பாப்ல. அத பார்க்கும்போது நம்ம மணிரத்னம் சார் இப்படிதான படம் பண்ணுவாப்ல அப்படின்னு நமக்கே தோணுச்சு. மித்தபடி இந்த ஒரு படத்துல மெயினா நான் சொல்ல வேண்டியது ஸ்க்ரீன் பிளே. ஸ்க்ரீன் பிளே இல்லாம பார்க்கறதுக்கு மம்முட்டி சார் வர சீன்லாம் இல்லாம பார்க்கறதுக்கு எல்லாமே ஓரளவுக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே இல்லாம பார்க்கறதுக்கு ரசிக்கமாட்டேன் இருந்துச்சு. ஆனா மித்த பேர் ஸ்க்ரீன் பிளே பார்க்க பாதி ஃபேஸ்ன்னு தெரியுது, பாதி நெத்திக்கு மேல தலைமுடி யார் தலைமுடின்னு தெரியாது. ஒரு பக்கத்துல வந்து ரொம்ப அந்த ஒரு ஃபேஸ காமிக்கிறான்னா, அந்த ஃபேஸ் வந்து ஃபுல்லாவே இருக்காது. பாதி அரையும் குறையுமா தான் இருக்க மாரி தான் இருந்துச்சு. ஆனா ஸ்க்ரீன் பிளே படத்த பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுங்க. மம்முட்டி தவிர மித்த ஏகப்பட்ட ஆக்டருக்கு ரொம்ப மோசமா இருக்க மாரி தான் கைஸ் இருந்துச்சு. மித்தபடி இந்த ஒரு படத்த பிஜிஎம்காண்டி ஒரு பக்கத்துல நம்ம மம்முட்டிக்காண்டி கண்டிப்பா இந்த ஒரு படத்த பார்க்கலாம். ஜியோ ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா அது ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம் கைஸ்.